Hello, everybody. A very cool welcome. Chennai or 4 days away, weather has been very kind and cool. And the cool welcomes and the welcome to Uttu, Tattu, Kattu. This is the verbal highlights of the fourth test match between England and India, played at Old Trafford, Manchester. First day's play, Ben Stokes again winning the toss, fourth time in a row has won the toss, and puts India into bat. ஏன்னா ஏன் நான் நினைக்கிறேன்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன், பிச்சில் கொஞ்சம் கிராஸ் அண்ட் கொஞ்சம் கிராக்ஸ் இருக்குது பிச்சில். அந்த பிச் ரிப்போர்ட் பார்க்கும்போது Ben Stokes would have thought this is the best opportunity to put India under pressure even before lunch on the first day. But as usual, Jaishwal and KL Rahul negotiate பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வர அந்த டியூக் பாலர் சாஃப்ட் ஆயிடுச்சு and they played a cool innings. Lunch போது India with 26 overs, 78 without loss. So at the moment when we are talking, India வந்து 235 for 3 with Sai Sudarshan being brought into the team in place of Karun Nair on a solid 61, and Ravindra Jadeja is also. So yes, India பாத்தீங்கன்னா first we'll speak about the changes, expected changes actually. We have totally 3 changes and we thought Karun இருக்க மாட்டாருன்னு தான் நினைச்சோம். டெஃபினட்டா we know that, and yeah, in replacement of Sai, இப்போ தெரிஞ்சிருக்கும் நம்ம சாயை டிராப் பண்ணிருக்கே வேணாம், ஒரு மேட்ச் சான்ஸ் குடிச்சா ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு அழகா அந்த அந்த டாப் ஆர்டர்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு இந்தியாவுக்கு டெஃபினட்டா. இன்னைக்கு ஆர்ச்சர் போட்டு போட்டு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆறாரு, சாயை முறைக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு. சரவே இல்லை, என்ன வேணா பண்ணு, நான் ஆடிக்கிட்டே இருப்பேன், நான் பேட்டிங் ஆடினே இருப்பேன், விடுவேன். நிறைய பால்ஸ் ஆடி கல்லிக்கும் தேர்ட் ஸ்லிப்புக்கும் பின்னாடி என்னாச்சு இப்போ விக்கெட் இன்னும் இருக்காருல்ல, அவ்வளோ தட்ஸ் த மேட்டர் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் கருண் பதில சாய் வந்திருக்காரு. அண்ட் ஒன் மோர் சேஞ்சஸ் இஸ் வி டோன்ட் ஹேவ் இன்ஜுரிஸ். பார்த்தோம் நம்ம, ஆகாஷ்தீப் கிடையாது, அன்சுல் கம்போஜ் டெபியூ. ஆக்சுவலி இந்த டெபியூ பத்தி நம்ம பேசுறோம். ஓல்ட் டிராஃபோர்ட் மேன்செஸ்டர்ல அனில் கும்ப்ளேக்கு அடுத்து இந்தியன் டெபியூ பண்றதுன்னா அது வந்து கம்போஜ் தான் இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தா. ஸோ ஆஃப்டர் so many years. அண்ட் யா, அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ ஸோ இதுதான் ஆக்சுவலி நம்ம பாக்குறோம். அண்ட் ஆல்சோ வி ஹவ் know that Liam Dawson has come in replacement of Bashir, have taken a crucial ஒரு விக்கெட் எடுத்தாரு. இதுல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நம்ம சொன்னோம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க என்னன்னு, அதே மாதிரிதாங்க இருக்கு விக்கெட். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. இவங்க இன்னும் திருந்தலன்ற மாதிரி இருக்கு, அப்படியேதான் கொடுத்துட்டு இருக்காங்க விக்கெட்டு பிளாட்டா, நல்ல ஒரு கேஸ்க் இதுல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஒரு மேலோட்டமா பார்க்க போனா இந்த தான் ஃபேக்டர். அண்ட் வி ஆல்சோ சே அபவுட் சாய், வி ஆர் எக்ஸ்பெக்டிங் சம் கோர்ஸ் ஃப்ரம், பார்ப்போம் என்னன்றத. அண்ட் ஆல்சோ என்ன சொல்றது, செஞ்சுரி தான் பார்க்கணும், வேறு அடிச்சுட்டு இனிமே ட்ராப் பண்ணுவேன்ற மாதிரி ஹேஸ் டு சே. பிகாஸ் கருண் நாயர் காட் 6 innings, ஒண்ணுமே பண்ணல. இஸ் தேர்ட் இன்னிங்ஸ் இட் இஸ் ஃபார் சாய் சுதர்ஷன். அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கருண் நாயரால திரும்ப வர முடியுமான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, என்ன எது பண்ணணும் அப்படின்றத. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் டு லுக், பார்க்கணும் என்ன ஏது அப்படி இருக்கு. அதையே திரும்ப 5 நாள் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, எந்த மாற்றமும் இல்ல. வரலாறு காண போறோம்னு நினைக்கிறேன் நம்ம ரொம்ப வருஷங்க அப்புறம். அவர் வந்திருக்கானும் தெரியல, ஒரு சீரீஸ் 5 மேட்சுமே 5 நாள் வரைக்கும் போற மாதிரி இருக்கா முன்னாடி எனக்கு தெரியல. பட் ஆனா we have to look and see. And India is at top, and definitely have to speak about Rishabh Pant's injury right now. யாக்கர் ஆட போயிட்டு, அதாவது பிளேயருக்கு வந்து டேலண்டும் இருந்து டைமும் நல்லா இருந்து அதிர்ஷ்டமும் இருந்தாதான் வந்து சக்சஸ்ஃபுல் பிளேயர் ஆக முடியும். இந்த சீரீஸ்ல வந்து இட்ஸ் பீன் பிரிட்டி பேட் டைம் ஃபார் ரிஷப் பண்ட். ஹி ப்ரூவ்ட் வித் டேலண்ட் ஈச் இன்னிங் செஞ்சுரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. அப்புறம் செகண்ட் டெஸ்ட்ல we saw how unfortunate he was to get run out on 74, which cost the match for India. ரிஷப் பண்ட் ஆடி இருந்தாருன்னா ஒரு விஷயமே வேற அந்த இன்னிங்ஸ். அது ஒரு அன்பார்ச்சுனேட் ரன் அவுட். அந்த மேட்சே இன்ஜுரி, கையில இன்ஜுரி. அதனால வந்து we thought he won't be keeping wickets in this match, but he recovered. இந்த மேட்சுக்கு வந்தா இன்னொரு ஃப்ரீக் இன்சிடென்ட், கிறிஸ் வோக்ஸோட டெலிவரி வந்து இன்ஃபேக்ட் அது ஸ்லோவர் டெலிவரி தான். அது வந்து பேட்ல பட்டு ஹிட் இஸ் ரைட் டோ, ரைட்ல டோ பட்டு அந்த இடத்துல பூட் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் போல. பூட்ல பட்டு அதோட நல்ல ஸ்வெல்லிங் வித் லிட்டில் பிட் ஆஃப் ப்ளீடிங். எக்ஸ்ரே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் he was in gruesome pain, was a lot of pain ரிஷப் பண்ட்.
அவர் வெளியில போனதை பார்த்தா கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. இந்த இந்த இன்னிங்ஸ் பேட்டிங் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அண்ட் இந்த மாதிரி இன்ஜுரிக்கு சப்ஸ்டியூட்டும் கிடையாது. ஒன்லி ஃபார் கன்கஷன் தான் வந்து ஐ திங்க் எப்படி ஸ்டீவன் ஸ்மித் லபுஷேன் வந்து ரீப்ளேஸ் பண்ணாரோ அந்த கன்கஷன் ஸ்டீவன் ஸ்மித் வாஸ் ஹிட் ஆன் தி ஹெட் அண்ட் ஹி ஃபெல் டவுன். இது we வந்து can't லெக் expect. இன்ஜுரி, ஹேண்ட் இன்ஜுரி, ஆர்ம் இன்ஜுரிலாம் வந்து பேட்ஸ்மேன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ வந்து actually speaking 235 for 4 India because Rishabh Pant has gone back to the dressing room or maybe to the hospital for an X-ray. But as I said, Sai Sudarshan inclusion into the team, he has proved how vital he is at number 3. Yes. In fact, on the Headingley test lay with the second innings, he made a solid 30 and 60 run partnership with KL Rahul. Yes. They dropped Yes. him Yes. for no reason. I cannot. நான் ஒத்துக்கவே முடியாது drop பண்ணது. But he has proved what a solid batsman with a lot of mental strength and இது இருக்கு. என்ன அவரோட சொல்றது? zone. ஆமா, he plays with lot of mental strength. அந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஆடுற ஒரு மைண்ட் இருக்கு. எத்தனை பால், நிறைய பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டெம்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. கெட்டாலும் ஏதோ ஒரு 2 பால் வந்து அப்படி கொஞ்சம் ஆடி போய் மிஸ் ஆகும். தட் இஸ் அது எந்த கிரிக்கெட் பிளேயரா இருந்தாலும் அப்படிதான். பட் மோஸ்ட் ஆஃப் த டெலிவரிஸ் டெம்ப்டே ஆகல. ஜஸ்ட் கீப் ஆன் லீவிங். அண்ட் சம்டைம்ஸ் அந்த ஷார்ட் பால், ஜோஃப்ரா ஆர்ச்சர் வாஸ் லிட்டில் டிசப்பாயிண்டிங். ஹி போல் லாட் ஆஃப் ஷார்ட்டர் ஒன்ஸ், பட் ஸ்பீட் இல்ல, அவரோட யூஷுவல் அந்த ஸ்பீட் இல்ல. ஆல்சோ ஹி மிஸ் த line also. So whenever he got such opportunities, ஒரு ஷார்ட் பால், ஒரு பேஸ் கம்மியா ஒரு லைன் மிஸ் பண்ணி வந்தாலும் he was ready to pounce on it. அப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து வெளியில போட்டாங்கன்னா he was playing for the drive shots. Yes. So it was balanced innings from Sai Sudarshan, attack and defense. Wonderful innings. He's been a pillar for India today. 61 not out on the base. He had involved in 2 half-century partnerships. Sai Sudarshan is a kind of player who really knows him very well. அவரை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அந்த மைண்ட் தான். நான் ரன்னு மேட்டர்ல எவ்வளவு நேரம் நான் உள்ள இருக்கணும் அவ்வளவு மாதிரி நான் ரன் அடிச்சுட்டே இருப்பேன். ஈவன் ஐபிஎல் இதே ஸ்டிக்ஸ் டு கிரீஸ் இருந்துட்டே இருப்பாரு உள்ள. நான் விக்கெட்டே விட மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை விக்கெட் அட் எனி காஸ்ட். மெரிட் ஆஃப் த பால், லூஸ் பால் போட்டா அடிக்கிறேன், ஓகே. மத்தபடி ஸ்டீல் த ரன், சிங்கிள்ஸ் எடுக்கிறேன், நான் பண்றேன், ஓடுறேன். டெஸ்டிங் போது என்ன, நான் உள்ள இருக்கணும். உள்ள இருந்தா நான் அடிக்க போறேன், அது எனக்கு தெரியும். டெஸ்ட் தானே, 5 நாள் இருக்குல்ல, ஆடலாம் தானே. ஒரு நாள் ஃபுல்லா ஆடலாம், 1.5 நாள் ஆடலாம் தானே. எதுக்கு நான் 13 போய் ஆடணும், தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இன்னைக்கு அவர் வந்து உள்ள நிக்க வச்சிருக்கு. ப்ரிப்பரேஷன் முந்தானேத்தி பண்ண ப்ரிப்பரேஷன் கிடையாது. டிராப் ஆனதுக்கு அப்புறம் மைண்ட்ல இருந்த ஒரு ப்ரிப்பரேஷன், டெஸ்ட்ல எடுக்கும்போது இருந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும் தானே. எல்லாமே ஒரு மாதிரி அது பில்ட் ஆகி அந்த இன்னிங்ஸ்ல அது போர்ட்ரே பண்ண முடியும். தட்ஸ் வாட் ஹி இஸ் டூயிங் ரைட் நவ் அண்ட் ஹி இஸ் கோயிங் டு டூ இன் ஃபியூச்சர் ஆல்சோ. திஸ் ஆக்சுவலி த திங். Players like Sai Sudarshan perform really well when they are in a spot of bother. ஒரு டிராப் பண்ணிட்டாலோ இல்லைன்னா ஒரு இன்னிங் சரியா விளையாடினாலும் அப்பதான் வந்து அவங்க மைண்ட் வந்து நல்லா செட் பண்ணி இன்னுமே பர்ஃபார்ம் பண்றாங்க. when they are under pressure they give their best. அந்த மாதிரி. ஸோ ஒரு விதத்துல சாய் வந்து டிராப் பண்ணது நல்லதா போச்சு. இன்னைக்கு யார சான்ஸ் டவுன் த லெக் சைடு திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவுட் ஆகிறதுக்கு டவுன் த லெக் அவரை டிராப் பண்ணிடும். அதே மாதிரி இன்னைக்கும் பண்ண. பட் ஃபார்ச்சுனேட்லி he was dropped. பட் அந்த சான்ஸ் நல்லா இது வரைக்கும் அதுதான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கிவிங் a chance you have to utilize it. அதை இது நல்லா பண்ணி. அப்புறம் இங்கிலாந்து விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் வந்து ஒன்னு கிறிஸ் வோக்ஸ், கேஎல் ராகுல், ஜாஃபா ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது வந்து ஆடவும் முடியாது, விடவும் முடியாது. ரைட் பக்கம் 4th stump which was caught at the slip by Zach Crawley for 46. மத்த அதர் 2 டிஸ்மிசல்ஸும் சாஃப்ட் டிஸ்மிசல் தான் சொன்னோம். ஜெய்ஸ்வால் ஃபார் 55, லியாம் டாசன். ஜெய்ஸ்வாலுக்கு டர்ன் எதிர்பார்க்கல, பட் டர்ன் ஆச்சு. அதுதான் டிஃபரன்ஸ்ங்கிறது. காமிச்சாங்க, போட்டு காமிச்சாங்க. ஃபாஸ்ட் பவுலர் இப்ப எப்படி 4 பால் வெளில 5வது பால் உள்ள போடுற மாதிரி, 4 பால் வந்து நேரா போது, 5வது பால் அழகா லெஃப்ட் ஹேண்டருக்கு எடுத்துட்டு போச்சு. அது லெஃப்ட் ஹேண்ட். அகைன் சுப்மன் கில் எரர் ஆஃப் ஜட்ஜ்மென்ட். உள்ள வர பால் வந்து பேட் பண்ணி பேங் ஆன் ஆஃப் ஸ்டம்ப். சுப்மன் கில் அவுட். he didn't score much. சோ அதான் நீ சொன்ன மாதிரி பிட்ச்ல ஒண்ணு இதுவும் 5 நாள் போற மேட்ச் தான். கன்ஃபார்மா 5 நாள் போயிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஜடேஜா இப்பதான் வந்திருக்காரு உள்ள. இன்னும் 1 நாள் இருக்கு. அவர் விட்டாருன்னா அவ்வளவுதான் போதும். நாளைக்கு ஃபுல்லா
அது வந்து இது வந்து 2.0 வெர்ஷன், நான் திரும்ப ஆடுறேன்னு சொல்லி ஆடுவார். எனக்கு இன்னொரு 180 பால்ஸ் 200 பால்ஸ் ஜடேஜா உள்ள விட்டா. 2.0 தான் இது. அந்த ஃபர்ஸ்ட் 84 டெஸ்ட் ஆடினே ஸ்கோர் ஒன்லி 3500 ரன்ஸ். He hasn't lived up to his talent. ஸோ அந்த 2.0 வந்து ஐ திங்க் ஐபிஎல், அது ஐபிஎல்ல தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலி. அது ப்ரொமோட் பண்ணது, அது இங்கேயும் யா யா பண்றாங்க. இஸ் யூட்டிலைசிங் இட், ஷோயிங் வாட் எவர் அண்ட் பேட்ஸ். அண்ட் அவருக்கு இந்த சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணவும் ப்ரூவ் பண்ணவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அது ஒண்ணுதான். அவர் போற சுச்சுவேஷனும் சரி, அவர் மைண்ட் செட் போட்டு அவர் அடிக்கிற ரன்ஸும் சரி ரொம்ப குரூஷியலா இருக்கு டீமுக்கும் சரி அவருக்கும் சரி. அதனால செம்ம கான்பிடென்ட்ல இருப்பாரு. இப்ப நான் ஒரு போலர்ன்றோட நான் பேட்டிங் போக்கஸா இருக்கேன். ஏன்னா ஒரு வெரி பிளே குட். ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலே பார்த்தேன், வந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாலுமே பார்த்தேன், அவுட் சைட் ஆஃப் சைட் கிளீனா விட்டார் ரெண்டு பால். தட் ஷோஸ் ஹவு கான்ஃபிடென்ட் a batsman is knowing where his off stump is. வெரி கான்ஃபிடென்ட், கிளீனா விட்டார். ஏன்னா ஒரு பிளேயரா பார்க்கும்போது the thing is, இப்போ நானே ஒரு டீமுக்கு ஒரு பியூர் போலரா தான் இருக்கேன். பட் ஆனா பிகைன் பேக் ஆஃப் மை ஐ நோ ஐம் பெட்டர் பேட்ஸ்மேன், நல்லா ஆடுவேன். பட் த டீம் சீஸ் மீ ஆஸ் அ போலர் போது ஓகே ஒரு ஆல்ரவுண்டர், பட் ஐ எம் பர்ஃபார்மிங் வெல் இன் போலிங். பட் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் எனக்கு பேட்டிங் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சு ஜஸ்ட் ப்ரூவிங் மை செல்ஃப் போது தட் கிவ்ஸ் போத் கான்ஃபிடன்ஸ் டு மை செல்ஃப் ஆல்சோ த டீம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து நான் என்ன பண்ணுவேன், 4 பால் போடுறதை கம்மி பண்ணிட்டு 4 பால் ஜாஸ்தியா பேட்டிங் ஆடுவேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட் இருக்கும் அந்த மாதிரி. இதுல ஒரு ஜென்ரலாவே ஒரு மைண்ட் செட் ஆஃப் எவ்ரி கிரிக்கெட்டர்ஸ். ஏன்னா ஆல்ரவுண்டர் போது பேலன்ஸ் இஸ் த கீ. பேட்டிங்கும் பண்ணணும், டீம் சுச்சுவேஷன் அப்போ நம்ம பொட்டன்ஷியலை வெளில காட்டணும் தான். இப்போ ஜடேஜாக்கு என்ன இருக்குன்னா, போலரா தானே யூஸ் பண்றாங்க. போலர் 4 ஓவர்னா T20ல 4 ஓவர், ஓடியானா 8 ஓவர் கன்ஃபார்ம், டெஸ்ட்னா போட்டுட்டே இருக்கணும் நூல் பிடிச்ச மாதிரி 1.5 நிமிஷத்துல ஒரு ஓவர் போது பேட்டிங் கடைசி பர்ஃபார்ம் பண்ணது வேற. ஓகே ஃபைன். பேட்டிங் ஒன்ஸ் he gets that role, gets that like chances to perform and do well for the team போது he is doing it correctly போது அவர் ப்ராக்டிஸ் செஷன் நெட்ஸ்ல ஃபுல்லா நான் போலிங்கே வேணாம், நான் மேட்ச்ல போட்டுக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு செட் பேட்டிங் பாலிங் போடுங்க, ஃபீட் பண்ணுங்க, நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்திருக்கும். பிகாஸ் 180 பால்ஸ் ஆடி இருக்காரு, என்ன ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். என்ன தோத்தது தட்ஸ் டிஃபரெண்ட். அதை பத்தி நைட்டு போய் திங்க் பண்ணி ஒரு கிரிக்கெட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே சொல்றேன், இப்படி ஆடணும்ல, இந்த பால் அப்படி ஆடணும்ல. ஸோ வந்து ஒரு ஸோ அதனால இஸ் லைக் he loves to bat right now I guess, so he'll be batting for the whole team. ஆல்ரவுண்டர் போது அவர் வந்து பேட்டிங்ல ரன்ஸ் அடிக்க அடிக்க இட் கிவ்ஸ் ஹிம் கான்ஃபிடன்ஸ் இஸ் போலிங் ஆல்சோ. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த போலிங்லயே எடுத்துட்டு போகும். அதுதான் ஒரு ஆல்ரவுண்டருக்கான ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஆஸ் யூ செட் அவர் இஸ் போலர் லார்ட், நிறைய போலிங் போட்டாச்சு இன்டர்நேஷனல் கரியர்ல. ஸோ அவர் நெக்ஸ்ட்ல போய் மெனக்கட்டு இனிமே போலிங் போட்டுதான், லைக் பத்ரிநாத் சொன்னா, சுப்பிரமணியன் பத்ரிநாத் கமெண்ட்ரியில சொன்னாமே, தோனி வந்து விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் பண்ணி நான் பார்த்தேன். பேட்டிங் தான் பிராக்டிஸ் பண்ணுவாரு. பட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் வி ஹவ் எவர் சீன் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அந்த மாதிரி ஜடேஜாக்கு ஒரு நெட்ஸ்ல போய் ரஃப்ல போடுறேன், அங்க போறேன் போட்டா வந்தாலே பால் வந்தாலே கை வரும் அவனுக்கு. he can bowl and pick up wickets அந்த மாதிரி. so his batting is coming really good. And India in quite a good position, 235 for 3. but for that Rishabh Pant century அது என்னன்னு சீக்கிரம் தெரிய வர, whether he will bat in the first inning, whether he will bat in the second innings. பெரிய கட்டு போட்டு உட்காந்துருக்காரு. ஜஸ்ட் saw image அந்த கால்ல என்னென்ன இஸ் ப்ளீடிங் டு பாப்போம் என்னன்னு. ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, அது ஒன்னும் இருக்கு. கீப்பிங் ஓகே, பேட்டிங்க்கு இட்ஸ் லைக் வெரி தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். கையில வாங்குறாரு, கால்ல வாங்குறாரு, டெஸ்ட் ஏதாச்சும் ஒண்ணு சில்முசம் பண்ணி செட்டப் பண்ணி வாங்கி போது. ஏன்னா டெக்னிக் அப்படி இருக்கு, நம்ம ஒன்னும் சொல்லி கொடுத்தோம் இல்ல ப்ராப்பரா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் was bowling at 86 miles per hour. என்னதோ பண்ணாரு, முட்டி போட்டு உட்காந்து ஸ்வீப் ஷாட் 4. கேன் யூ இமேஜின்? ஸ்பின்னரை ஸ்வீப் அடிக்கிற உட்காந்து ஒரு ஸ்வீப். So he is taking his chances at sometimes which is proving too costly for him. And இன்னைக்கு வந்து வாங்க தெரிஞ்சுக்கணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு இருந்ததுன்னா, லியாம் டாசன் is making his test comeback after 8 years. And there is a connection between Liam Dawson and Karun Nair. கருண் நாயர் சென்னையில விளையாடுனார்ல டெஸ்ட், அதே டெஸ்ட்ல தான் வந்து லியாம் டாசன் மேட் ஹிஸ் டெபியூ. ஓகே, அந்த சீசனுக்கு அப்புறம் கருண் நாயரும் டிராப்டு, அந்த சீசனுக்கு அப்புறம் லியாம் டாசனும் டிராப்டு. ரெண்டு பேரும் அந்த சீரீஸ் தான் வந்தாங்க. இந்த சீரீஸ் தான் வந்து they are making their comeback. Karun Nayer's comeback hasn't been great. Liam Dawson has bowled well today. Yes. So that is the fact file for today. Yes, can see the trajectory of Liam Dawson. It's better because அவர் விடல கிரிக்கெட் விட்டு போல. இப்ப இப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுறாரு, கவுண்டி ஆடிட்டே இருக்காரு. கண்டினியூஸா விளையாடி has picked up a lot of wickets for Hampshire. அதனால is in good confidence. அதான் விஷயம். ரெண்டு பேரும் அந்த சீசன்ல ஆரம்பிச்சாங்க டெஸ்ட் சீசன் 2016ல டிராப், அண்ட் 8 years கழிச்சு ரெண்டு பேரும் இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்திருக்காங்க. Karun Nair is almost over. Liam Dawson has just started.
So let's see how this test match goes, and we'll be back for the second day tomorrow. Till then, see you guys. Bye.